சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். பிலிப்பியர் 4:9. And the God of peace shall be with you. Philippians 4:9. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே God Goes East Ministries சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 8வது மாதம் தேவனாகிய கர்த்தர் புதிய துவக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். 8 என்பது வேதத்தின் அடிப்படையில் நியூ பிகினிங், புதிய துவக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே இந்த மாதம் நம் வாழ்க்கையிலே, நமது குடும்பங்களிலே, ஆவிக்குரிய நிலைகளிலே புதிய துவக்கங்களை தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு ஊழியக்காரனாய் நான் அதை உறுதிப்படுத்தி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பங்களிலே, ஊழியங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே புதிய துவக்கங்களை கர்த்தர் நிச்சயம் தருவார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறாதவைகள். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர், நம்மை வாலாக்காமல் தலையாக்குகிறவர், கீழாக்காமல் மேலாக்குகிறவர். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள், விசுவாசியுங்கள். இந்த மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவரையே பற்றி கொள்வோம், அவருடைய வார்த்தையின்படி நடப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை கூட இந்த காலை நேரத்திலே God Goes East மினிஸ்ட்ரி மூலமாய் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட சற்று நேரம் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த கனமான ஊழியத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. இன்னும் பல லட்சங்களை ஆண்டவருக்குள்ளே நடத்துகிற ஆமேன் ஒரு மகிமையான யூடியூப் சேனலாய் கர்த்தர் மாற்றுவாராக. இதனுடைய ஸ்தாபகரும் போதகருமான அருமையான பாஸ்டர் தாமஸ் அவர்களுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்ளுகிறேன். தொடர்ந்து கர்த்தர் நடத்தி செல்வாராக. இந்த நாளிலும் இந்த அருமையான காலை நேரத்தில் உங்களோடு சில நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி அடியானுக்கு தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இதுவரை நடத்தி வந்த தெய்வம் இனியும் உங்களை நடத்துவார், பாதுகாப்பார், சுமப்பார், ஏந்துவார், தப்புவிப்பார். எந்த சந்தேகமும் இல்லை. சந்தேகப்படாதபடி விசுவாசத்தோடு தேவனை உறுதியாய் பிடித்து கொண்டு அவருடைய நாமத்துக்கு மகிமையான பாத்திரங்களாய் நிற்பீர்களானால் கர்த்தர் இன்னும் கனப்படுத்துவார். ஆமேன். இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் வாசிக்க விரும்புகிறேன். லேவியராகம புத்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். லேவியராகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஏற்ற காலம் என்கிற ஒரு வார்த்தை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலத்தில் அவர் என்ன செய்வாராம்? மழை பெய்ய பண்ணுவார். ஆமேன். இன்றைக்கு இந்த பூமியில செழிப்பான ஒரு காலம் வரணுமானால் மழை பெய்தே ஆக வேண்டும். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில செழிப்பான அனுபவங்கள் வர வேண்டுமானால் பரிசுத்த ஆவியாகிய மழை பெய்துதான் ஆக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அருமையானவர்களே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி இயேசு சொன்ன வார்த்தை ஆமென், நீங்கள் காத்திருங்கள், எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். அப்படியே சீசர்கள் காத்திருந்து ஜெபித்தார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியாகிய மழை மேல் வீட்டறையில் இறங்கி வந்தது.
அந்த மழை இன்றும் பெய்து கொண்டே இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அதை வாஞ்சிக்கிறவர்களுக்கு அந்த மழை வரும். இன்றைக்கு இந்த காலையில் இந்த பூமியில் நீங்களும் நானும் செழிக்கணுமானா, நம்முடைய பணிகள் ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமானா, நம்முடைய ஊழியமாக இருக்கலாம், நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், பிள்ளைகள் வாழ்க்கையாக இருக்கலாம், தொழிலோ வியாபாரமோ நிலபலமோ எந்த ஒரு காரியமானாலும் அல்லேலூயா அவைகளிலே செழிப்பு உண்டாகணுமானால் பரிசுத்த ஆவியாகிய மழை அதன் மேலே பெய்ய வேண்டும். முதலாவது அந்த மழை நம்முடைய சரீரத்துக்கு மேலே. ஆமென். தேவன் நம்மை அவருடைய ஆலயமாக தெரிந்தெடுத்திருக்கிறாரே. இந்த ஆலயம் அவர் தங்கக்கூடிய ஆலயம். இந்த ஆலயத்தில் அபிஷேகம் என்கிற மழை பெய்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென். இந்த அபிஷேக மழை பெய்யும் பொழுது எல்லா வறட்சியும் மாறிவிடும். ஆமென், அல்லேலூயா. எல்லாவித சோத்திரம் வறட்சி தன்மைகள், ஆமென் ஆமென் அல்லேலூயா, பரிகாசத்தின் நிலைமைகள் மாறும். பசுமையும் புஷ்டியும் செழிப்பு நமக்கு உண்டாகும். ஆண்டவர் எப்போ பாருங்க, நீங்க வேதத்தை படித்து பாருங்க, வனாந்தரம் செழிக்கும் என்று தான் சொன்னார். வனாந்தரத்தை செழிக்க வைக்கிற தெய்வம். அதனுடைய அர்த்தம் வனாந்தரமான வாழ்க்கை, ஒன்றுமில்லாத வாழ்க்கை, வாழ்வாதாரம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, மேலும் மேன்மையான எதுவும் இல்லை, போதிய வசதி வாய்ப்பு இல்லை, சுகம் இல்லை, பலன் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. இந்த இல்லை 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 என்று வருகிற இவை எல்லாமே வனாந்தரம். இந்த வனாந்தர நிலை மாற வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவனுடைய அபிஷேகம் நம்ம மேல கடந்து வர வேண்டும். அதுதான் மிக முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாதபடி நீங்களும் நானும் எதையுமே செய்ய முடியாது. அவர் இல்லாம ஒரு அடி முன்னேற போக முடியாது. அவர் தான் நமக்கு வேணும். அவர் நம்மோடு கூட இருந்தா யோர்தான் பின்னிட்டு திரும்பும். அவர் நம்மோடு கூட இருந்தால் செங்கடல் வழிவிட்டு விலகும். இதுதான் உண்மை. இந்த காலை நேரத்துல வாழ்க்கையில சோர்ந்து போய், வாழ்க்கையில திடனற்று பலன் இல்லாம குந்தி, சோத்திர என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, அனைவரும் என்னை நிந்திக்கிறார்களே, பரிகசிக்கிறார்களே, எனக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு வறட்சியான பகுதி இருக்கிறது, ஊழியத்தில் இருக்கிறது, குடும்பத்தில் இருக்கிறது, என் வேலையில, என் வியாபாரத்துல, என் பிள்ளைகள் வாழ்க்கையில, இப்படி நாம் அடுக்கி கொண்டே போகலாம். எதுவாயிருந்தாலும் இந்த காலையில கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? நான் நினைச்சு பார்த்திருப்போமா? இந்த காலையில தேவன் உங்களோடு பேசுகிற வார்த்தையை நீங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஏற்ற காலம், எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது. பிரசங்கி சொல்லுகிறான், நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. கட்ட ஒரு காலம் உண்டு, கட்டினதை இடிக்க ஒரு காலம் உண்டு. இப்படி அனைத்துக்கும் பிரசங்கியின் புஸ்தகத்தை படித்து பாருங்கள். எல்லாவற்றுக்கும் காலம் இருக்கிறது. மழை காலம் உண்டு, கோடை காலம் உண்டு, குளிர்காலம் உண்டு, காற்று வீசுகிற காலம் உண்டு. அல்லேலூயா. இதெல்லாம் மாறி மாறி இந்த உலகத்துல, இந்த பூமியில சீதோஷ்ண நிலை மாறி மாறி வரும். நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான காரியங்கள் மாறி மாறி வரும். ஒன்று போனா இன்னொரு காலம் வரும். ஆனா ஒரு நல்ல காலம் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லா காலமும் அல்லேலூயா கோடை கிடையாது. எல்லா காலமும் வறண்ட காற்று வீசாது. ஆனா ஒரு காலம் வரும், செழிப்பான மழை பெய்யும். நம்மை ஆசீர்வதிக்கிற மழை, நம் எல்லைகளை விரிவாக்குகிற மழை, நம்முடைய தோட்டம் துறவுகளில் கனிகளை உண்டாக்கி தருகிற மழை, நாம் கையிட்டு செய்கிற பணிகளை ஆசீர்வதித்து அதில் நன்மையை புசிக்க வைக்கிற மழை, அதுதான் பரிசுத்த ஆவியாகிய மழை. இந்த காலை நேரத்தில் அவர் பாதத்தில் அர்ப்பணித்து கொடுங்க. ஆண்டவரே, அந்த ஏற்ற காலம் என்கிற அந்த குறித்த காலம், தரிசனம் குறித்த காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்துக்காக நான் காத்திருக்கிறேன். அந்த காலம் என்னை தேடி வரும். அதுதான் நமக்கு வேண்டும். அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இந்த காலையில் வருவதாக. 4 நாள் ஆகிவிட்டது, நாருமே என்று சொன்ன போதும் அவனை வைத்த இடத்தை மாத்திரம் காட்டித்தாருங்கள் என்று கேட்டாரே. லாசரு மரித்து போகிற ஒரு காலம், அவன் வியாதியாய்ப்பட்டிருந்த ஒரு காலம், அவனுக்கு சீரியஸா இருந்த ஒரு காலம். இது எல்லாம் இயேசுவுக்கு தகவல் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இப்ப அவன் மரித்துட்டான். மரித்த பின்னால ஒரு காலம் வந்திருக்கிறது. எல்லாரும் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாங்க, மரித்து போன இவனுக்கு எல்லாம் முடிஞ்சு போனது. இயேசுவனுடைய வீட்டுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறாரு. இந்த குடும்பத்தை அவர் நேசித்தவர், ஆகவே ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறார் என்று ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் சொல்லி கொண்டிருக்கிறது, சோத்திரம், இவர் எவ்வளவு அன்பா இந்த குடும்பத்தை நடத்தி இந்த குடும்பத்துக்குள்ள
வந்து போனார். இந்த குடும்பம் அவரை நேசித்தது. இவர் ஏன் இந்தவனை சுகப்படுத்தல, இவரால் ஏன் முடியல என்று சொல்லி ஒரு பரிகாசமும் ஒரு முறுமுறுப்பினுடைய ஒரு காரியம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. ஆனா இப்போ இயேசு வந்திருக்கிற காலம் என்ன தெரியுமா? லாசருவை உயிரோடு எழுப்பி நிறுத்தக்கூடிய காலம். லாசருவுக்கு மேல இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள வார்த்தை இறங்கி செல்லக்கூடிய காலம். பிரியமானவர்களை, எல்லாம் முடிந்துட்டது. ஹல்லேலூயா. இனி வெயிட்டிங் பண்ணி இனி காத்திருந்த அவசியம் இல்லை. இனி ஜெபித்து பிரயோஜனம் இல்லை. இனி சர்ச்சைக்கு போய் பிரயோஜனம் இல்லை என்றெல்லாம் சொல்லி பிசாசு பேச வைத்து நம்மை தேவனை விட்டு அகல வைப்பான். பயப்படாதிருங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியமும் சம்பவிக்காது. எல்லாம் முடிந்து போனாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை சொன்னது அப்படியே நிறைவேறும். இப்ப அவர் வந்திருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். லாசருவை உயிரோடு எழுப்புவதற்காக. அதுதான் ஒரு குறித்த காலம். இப்ப தேவநாமம் மகிமைப்பட போகிறது. உங்கள் நிமித்தம், என் நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட ஒரு காலம் இருக்கிறது. அதுதான் ஏற்ற காலம். அந்த காலத்துக்காக காத்திருங்க. உயிர்த்தெழுந்த மகிமை வரும். அது நாறி போனாலும் சரி, அது உயிரோடு எழும்பி வரும். இதுதான் இயேசு கிறிஸ்து. இந்த தெய்வத்தால கூடாதது ஒன்றுமில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல காலை நேரத்தில் அந்த காலம் நிச்சயமாய் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வந்தே தீரும். இயேசுவை நம்புகிறவர்கள் வாழ்க்கையில எல்லா காலமும் கசந்த காலம் அல்ல, வெறுப்பு காலம் அல்ல, வசந்த காலம் ஒன்று உண்டு, அது வரும். செழிப்பின் காலம் ஒன்று உண்டு, அது வரும். சத்துருக்கள் மத்தியில பந்தி ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி வைக்கிற ஒரு காலம் வரும். அல்லேலூயா. தலை குனிந்தது மாறி தலை நிமிர்ந்து நிற்கிற காலம் வரும். இதெல்லாம் ஆண்டவர் செய்வார், அவர் நாமத்தின் மகிமைக்காக. ஆகவே இந்த காலை நேரத்தில் அல்லேலூயா, கடந்த நாட்களை நினைத்து கொண்டு நீங்கள் இருக்கலாம். இன்றைக்காவது இந்த அற்புதம் நடக்காதா என்று நினைத்து கொண்டு இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். இன்று முதல் அந்த காலம் ஆரம்பமாகும். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. அந்த காலம் எனக்கு வரும்னு நம்புங்க. குறித்த காலம் தரிசனம் நிறைவேறணும்னு நம்புங்க. யோசேப்புக்கு கண்களுக்கு அவன் கண்ட சொப்பனம் மட்டும்தான் நின்றுச்சு. அவன் சகோதரர்கள் அவனுக்கு செய்த தீங்கு அவன் கண்ணு முன்ன வரல. குழியில விழுந்ததை அவன் நினைச்சிட்டு இருக்கல. போத்திபார் வீட்டில் நடந்ததை அவர் ஒரு ஹல்லேலூயா ஒரு பெரிய ஒரு பாரமா எடுத்துக்கொண்டு ஐயோ எனக்கு ஏன் என்று சொல்லி கொண்டு இருக்கல. அவன் கண்ணு முன்ன வந்து கொண்டு இருந்தது அவ்வளவு அவன் கண்ட சொப்பனம். அவன் சிறு வயதா இருக்கும்போது அவன் கண்ட சொப்பனம்தான் அவன் கண்முன்னால வந்து கொண்டிருந்தது. அவனுக்கு தெரியும், இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு நல்ல காலம் வரும், எனக்கு ஒரு மகிழ்ச்சியின் காலம் வரும், என்னுடைய டைம் வரும். அந்த டைம் அதுதான் கிறிஸ்துவின் டைம். கிறிஸ்து சொன்னது நிறைவேறும், எனக்கு காட்டின சொப்பனம் கண்டிப்பா நிறைவேறும் என்று சொல்லி அவன் காத்திருந்தான். தரிசனம் அவனுக்கு முன்பாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் என்றைக்கோ காட்டி இருக்கலாம் ஒரு சொப்பனம், என்றைக்கோ ஒரு தீர்க்கதரிசியை வைத்து சொல்லி இருக்கலாம் ஒரு வார்த்தை. இப்படி செய்வேன் என்று அதை மட்டும் பிடித்து கொள்ளுங்க. அதுதான் நம்முடைய கண்ணுக்கு முன்னால வரணுமே தவிர இந்த வறண்ட காலம், இந்த கோடை காலம் இதெல்லாம் நான் நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. இது மாறும். இயேசு கிறிஸ்து என்கிற மழை பெய்யும். மேல் வீட்டறையில் பெய்த மழை இன்றைக்கு நதியாய் பாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களோடு கூட வெளிப்படுகிற இந்த வார்த்தை உங்க மேல இந்த மழை பெய்யும் போது அது ஒரு நதியாய் மாறி உங்க குடும்பம் முழுவதும் நீங்க போகிற இடங்கள், சபைகள், உங்கள் காரியம் அத்தனையிலையும் ஆரோக்கியம் உண்டாக செய்யும். அல்லேலூயா. அப்படியே கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. யோசேப்பினுடைய சொப்பனம் நிறைவேறியது. அது உடனே நிறைவேறலை, அதற்காக அவன் காத்திருக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்ன வந்தாலும் சரி, இந்த சிறையில் என்னை தள்ளி போட்டாலும் சரி, இந்த சிறையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வர ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. எனக்கு முன்பாக என் தேவன் வைத்திருக்கிற இந்த தரிசனம் நிறைவேறக்கூடாது என்று பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். அது கண்டிப்பாக நிறைவேறும்படி இந்த பாடுகளை நான் சகித்து கொள்ளுகிறேன், இந்த பாடுகளை நான் சுமந்து செல்லுகிறேன். ஆண்டவரே, எனக்கு கிருபதாரும் என்று சொல்லி அவன் ஆண்டவரையே நம்பி இருந்தான். இந்த நல்ல காலை நேரத்தில் என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இந்த பாடுகள் எதற்கென்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். மகிமை
பின்னால் வருகிறது, மகிமை பின்னால் வருகிறது. 17வது வயதில் சொப்பனம், 39வது வயதில் நிறைவேறியது. பாருங்க, 22 ஆண்டுகள் அந்த சொப்பனத்தை நம்பி, அந்த வார்த்தையை நம்பி, அந்த தரிசனத்தை நம்பி, ஆண்டவர் எனக்கு அந்த காலம் வரும், என்ன காட்டினாரோ அது நிறைவேறும் என்று அவன் காத்திருக்கிறான். அதுதான் இங்கே லேவியராகமும் 26:4 நாம் வாசித்தோம். ஏற்ற காலம், ஏற்ற காலம். ஹல்லேலூயா. அந்த ஏற்ற காலத்துக்காக காத்திருங்க. அங்கே மழை பெய்யட்டும், மழைக்காக ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியாகிய மழைக்காய் காத்திருங்க. அந்த மழை பெய்ய பண்ணுவார். அந்த மழை பெய்யும் போது பூமி தன் பலனையும், வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். நீ கையிடுகிற அத்தனையில் ஆசீர்வாதம் வரும். இப்போ அது ஆசீர்வாதம் இல்லாதது போல இருக்கும். ஏதோ நடக்கிறது என்று சொல்லுவோம், எப்படியோ தேவ கிருபையினால ஆமேன் போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவோம். இனி நிரம்பி வழியும். அந்த காலம் கண்டிப்பாக கர்த்தர் கொடுப்பாரு. அது யார் தடுத்தாலும் ஆமேன் தடுக்க முடியாது. அவர் செய்ய நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும். ஹல்லேலூயா. பூமி தன் பலனையும், வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த காரியம், இந்த பிள்ளையால் எனக்கு பிரயோஜனம் இல்லை, இந்த காரியத்தில் எனக்கு நன்மை இல்லை என்று சொல்லி நினைக்கலாம். அதே காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொண்டு வருவார், பலனை கொண்டு வருவார். ஆண்டவர் தந்த பிள்ளைகள் மூலமாய் ஆசீர்வாதங்களை கொடுப்பார் ஆண்டவர். ஆமென். மழை பெய்யும் போது ஆமென் எல்லா வறட்சியும் மாறிவிடும். ஹல்லேலூயா. உங்கள் வியாபாரத்தில், உங்களுடைய தொழிலில், உங்களுடையதான வேலையில், உங்கள் நிலபலத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தலைமுறை சந்ததி எல்லாத்திலையும் பலன் உண்டாகும். வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியை கொடுக்கும். ஹல்லேலூயா. உள்ளேயும் வெளியேயும் ஆமென் நீங்கள் வேச்சலை கண்டடைவீர்கள். 2 பக்கம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். பரிசுத்த ஆவியாகிய மழைக்காக காத்திருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஏர்போர்ட்டுகளுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு நன்றாய் தெரியும். ஏர்போர்ட்டினுடைய வெளியில் ஹல்லேலூயா சோத்திரம் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் அங்கே இப்படி ஓடிக்கொண்டு இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளைட்டினுடைய டைம் போட்டு, இந்த டைமில் இன்னும் ஃப்ளைட்டுன்னு போட்டிருக்கோம். ஆனால் ஒரு சில ஃப்ளைட்டுக்கு நேராக போட்டிருக்கோம் ஆன் டைம் என்று. அதுதான் ஏற்ற காலம். அந்த ஃப்ளைட்டு உங்களுக்கு அந்த டிக்கெட், அந்த ஏர்லைன்ஸ் கம்பெனி எந்த டைம் போட்டுதோ அந்த டைமில் அது வருகிறது என்று அர்த்தம். இயேசு ராஜா உங்களுக்குன்னு போட்ட ஒரு டைம் உண்டு. அவருக்குன்னு ஒரு காலம் இருக்கிறதே. அவர் கிரியை செய்ய வெளிப்பட்டு வரக்கூடிய ஒரு வேலை இருக்கிறதே. அந்த டைமில் ஆமேன் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படி அவர் இறங்கி வருவார். அப்பந்தான் சத்துரு வெக்கப்பட்டு ஓடுவான். அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படும். எதிரான கோட்டை கொத்தளங்களுடைய அஸ்திபாரங்கள் தகர்க்கப்பட்டு போகும். கர்த்தருடைய மகிமை உங்கள் குடும்பத்துக்கு மேலே, ஊழியத்தின் மேலே, பிள்ளைகள் மேலே, தலைமுறைக்கு மேலே இறங்கி வரும். நீங்கள் இருக்கிற இடத்துல தலைமிருந்து நிற்க வைப்பார் ஆண்டவர். வெறுத்தவர்கள் பட்சத்தில் வருவார்கள். விரும்பினதற்கும் வேண்டுவதற்கு அதிகமான நன்மைகள் உண்டாகும். ஆகவே அந்த காலத்துக்காக காத்திருப்போம். கர்த்தர் கைவிட மாட்டார். இந்த வசனத்தினால தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன். ஹல்லேலூயா. இந்த காலை நேரம் ஒரே ஒரு நிமிஷம் என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கலாமா? கண்களை மூடி பரலோகத்தை நோக்கி பாருங்க. பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, மீண்டும் ஒரு முறை கூட இந்த வசனத்தில் ஆண்டவரே இந்த வார்த்தையை எடுத்து பேச எனக்கு தந்த கிருபை. நான் பேசல, பரிசுத்த ஆவியானவர் பேசி இருக்கிறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகள் உள்ளங்களும் திறக்கப்பட்டதுக்காய் சோதரம், வறட்சி மாறினதுக்காய் சோதரம், தடைகள் நீங்கினதுக்காய் சோதரம். ஆமேன். இவர்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற அந்த காலம் வெளிப்பட்டு வந்திருக்கிறதுக்காய் சோதரம். அந்த மகிமையின் காலத்தை இன்றிலிருந்தே பெற்று அனுபவிப்பார்களாக. உமக்கு சாட்சியாய் மாறுவார்களாக. இவர்கள் தொடுகிற காரியம் எல்லாத்திலையும் ஆமேன் பலன் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இவங்க தோட்டத்தில் மழை பெய்யட்டும், இவங்க குடும்பத்தில் மழை பெய்யட்டும், இவங்க சபையில் மழை, அதுதான் பரிசுத்த ஆவியாகிய மழை பெய்து கொண்டிருக்கட்டும் ஆண்டவரே. நதியாய் பெருக்கெடுத்து ஓடட்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காட் கோசிஸ் மினிஸ்ட்ரிக்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியத்தில் உங்கள் மகிமையின் அதிகமாய் வெளிப்படட்டும். அருமையான ஊழியக்காரரை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்தை, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பிரயாசங்களை வாய்க்க பண்ணுங்க, தேவைகளை நிறைவேற்றுங்க. இந்த ஊழியத்தில் இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கன மகிமைக்கே செலுத்துகிறேன்
இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன் ஆமேன். உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா, உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, ஏசையா, என் ஏசையா. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. எளிமையானவன் சிறுமையானவன் தண்ணீரை தேடி தாகத்தாலே நான் வறண்டு போனேனே, என்னை கண்டீரே என் தாகம் தீர்த்திரே, என்னை கண்டீரே என் தாகம் தீர்த்திரே. அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் நீர் பார்ப்பதே இல்லை, பச்சபாதம் எதுவுமே உம்மிடம் இல்லை. யாரையுமே நீர் அற்பமாக பார்ப்பதே இல்லை. புழுதியில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீரே, பலவீனனின்று பாராமல் அணைத்து கொண்டீரே. புழுதியில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீரே, பலவீனனின்று பாராமல் அணைத்து கொண்டீரே. உம் அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, உம் இரக்கத்துக்கு முடிவேதான் இல்லையப்பா. உம் அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, உம் இரக்கத்துக்கு முடிவேதான் இல்லையப்பா. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா, உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. ஏழைகளின் பலனெல்லாம் நீர்தானையா, எளியவனுக்கு திடனெல்லாம் நீர்தானையா, சிறுமைப்பட்டவனின் நம்பிக்கையெல்லாம் நீர்தானையா. திக்கற்ற பிள்ளைகளில் தகப்பன் நீரே, உம்மை நம்புகிற யாவரையும் நீர் கைவிடவே மாட்டீர். திக்கற்ற பிள்ளைகளில் தகப்பன் நீரே, உம்மை நம்புகிற யாவரையும் நீர் கைவிடவே மாட்டீர். ஒரு தாயை போல தேற்றுகின்ற தெய்வம் நீரே, தகப்பரை போல சுமக்கின்ற தெய்வம் நீரே. ஒரு தாயை போல தேற்றுகின்ற தெய்வம் நீரே, ஒரு தகப்பரை போல சுமக்கின்ற தெய்வம் நீரே. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை
துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா. உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, ஏசையா, என் ஏசையா. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா. உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா. உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா.